நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்திலே 31வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 21வது அதிகாரத்திலே 31வது வசனம் எல்லாரும் நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இன்னொரு விசை சத்தமாய் நம்ம வாசிக்க போகிறோம். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய தெய்வம் ஆயத்தப்படுத்துகிற தெய்வம். அவர் ஒரு மனுஷனை ரொம்ப அழகாய் காலம் வருவதற்கு முன்பாகவே, இல்லையென்றால் ஆண்டவர் ஒரு மனிதனை பயன்படுத்துவதற்கு முன்பாகவே அவர்களுக்காக ஆண்டவர் அந்த கொண்டிருக்கிற அந்த லக்கு, அதை அடைவதற்கு அவர்களை போய் அந்த இடத்துல ஆண்டவர் உட்கார வைக்கிறதற்கு முன்னாடி அவர் என்ன பண்றாருன்னா, முதலாவது ஆயத்தம் பண்ணுகிறார். ஆயத்தம் பண்ணாமல் ஆண்டவர் அநேக மனிதர்களை அவருடைய லக்குக்குள்ள அவர் கொண்டு போய் வைக்கிறதே இல்லை. வேதத்திலே ஆயத்தம் பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களும் ஆயத்தப்படாமல் டைரக்டா நேரடியாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கும் நிறைய வித்தியாசத்தை நம்ம வேதத்துல வாசிக்க முடியும். சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை சிறு வயதிலிருந்தே ஆண்டவர் ஒரு பெரிய ஊழியத்திற்காக ஆண்டவர் அழைத்தார். ஜனங்களுக்கு அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனால் ஆண்டவர் உடனே அவனை ராஜாவாக வைக்காமல் ஆண்டவர் அவனை ஆயத்தம் பண்ணுகிறார். ஆண்டவர் அவனை அநேக இடங்களிலே அனுப்பி, அநேக சூழ்நிலைகளில் ஆண்டவர் அனுப்பி அவனை ப்ரிப்பரேஷன் பண்றாரு. அதற்கு பிறகு ராஜ்யபாரத்துல ஆண்டவர் அவனை உட்கார வைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவன் வெற்றியாய் தன்னுடைய அரசாட்சியை முடிக்கிறான். ஆனால் நீங்கள் அவனுக்கு முன்பாக வந்த சவுல் ராஜாவை குறித்து வேதத்தில் வாசிப்பீர்களே, ஆனால் அவனுக்கு ஆயத்தம் எல்லாம் பெருசா அவனுக்கு கிடைக்கல. அவன் கழுதையை தேடும்படியாக வந்த அவனை ஆண்டவர் அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். ஆனால் ஆயத்தம் இல்லாமல் அந்த ராஜ பதவியிலே இருந்ததுனாலோ என்னமோ தெரியல, கடைசி வரைக்கும் அவனுடைய ராஜ்யபாரத்திலே பெரிய வெற்றியுள்ள ராஜாவாக அவனால இருக்கவே முடியல. வேதத்திலே இப்படி நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் தாவீதற்கு பின் வந்த சாலோமன் தன்னுடைய சின்ன வயதிலே அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவனுடைய கையிலே பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஆனா அவனுக்கு ஆயத்தம் இல்லாததுனால அந்த பொறுப்பை கடைசி வரைக்கும் வெற்றியாக முடிக்கவே முடியல. சோ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல், உங்களுக்கு சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்திற்கு உங்களை என்ன பண்றார் அப்படின்னா, காலத்திற்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். நீங்க சில நேரத்துல இந்த ஆயத்தம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் எனக்கு தேவையில்லை ஆண்டவரே அப்படின்னு நிறைய நேரத்துல நீங்க ஆண்டவருக்கு எதிர்த்து நின்ற போதிலும் கூட உங்களை ஆறுதல் படுத்தி, உங்களை தட்டி கொடுத்தி, இல்ல இல்ல இந்த பாதையில தான் நீ போகணும்னு ஆண்டவர் உங்களை நிறைய பேரை நடத்தி கொண்டு வருகிறது உண்மை. ஆனா நான் நம்புறேன், அப்படி ஆயத்தப்படுத்துகிற தெய்வம் ஒரு நாள் உங்களை அமைதியா உட்கார வைக்க மாட்டாரு. உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த லக்கு, உங்களுக்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த உயர்வில் உங்களை கொண்டு போய் அமரை செய்கிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். நம்மிடத்துல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போது நீங்க என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே என்னை எப்படியே ஆயத்தப்படுத்துறதற்கும் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நீர் பரம குயவன், நீர் என்னை வணைகிறதற்கு உங்க கையில எந்த எதிர்பேச்சும் பேசாம நீங்க எப்படியெல்லாம் என்னை வணைகிறீங்களோ அப்படியெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லும் போது ஆண்டவர் உங்களை நேர்த்தியாய் செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னுடைய ஆண்டவர் ஒரு மனிதனை, இல்லை என்றால் ஒரு தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் உருவாக்குறதற்கு அவர் எடுக்கிற ஒரு 3 விதமான காரியங்கள், இல்லைன்னா அவர் எடுக்கிற 3 விதமான ஆயுதங்கள். ஒரு மனிதனை உருவாக்குறதற்கு ஆண்டவர் எப்படியெல்லாம் அவனை
ஆண்டவர் நடத்துறார் என்கிறதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். நம்பர் 1, முதலாவதாக வேதத்தை திறந்து ஆண்டவர் ஒரு மனிதனை உருவாக்குவதற்கு கர்த்தர் கையாளுகிற அந்த காரியத்தை குறித்து 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 11வது வசனத்தை சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா? உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாரிலும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய ஆரம்பத்தை குறித்து இங்கே வேதம் எழுதுகிறது. அவங்க அப்பாவுடைய வீட்டிலே ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. ஈசாயினுடைய வீட்டிலே சாமுவேல் என்கிற ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி, அது தான் முதல் பெயர்சபா வரைக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற மகா பெரிய ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய வீட்டிற்கு அவர் அழைக்கப்படுகிறார். அந்த ஊரிலே இருக்கிற அத்தனை ஜனங்களும் அவனுடைய வரவுக்காக எழும்பி நிற்கிறார்கள், ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஈசாயினுடைய வீட்டிலே பெரிய பெரிய பதார்த்தங்கள், பெரிய விருந்து அங்கே செய்யப்படுகிறது. இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து, உங்களுடைய பசங்களை எல்லாரையும் லைனா ஒருத்தனை வர சொல்லுங்க அப்படின்றாங்க. ஒவ்வொருத்தரா வந்து அவருக்கு முன்பாக நிற்கும் போது இவர் ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவரே இந்த பையனா இவரா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, யாருமே இல்லை, எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணப்படுறாங்க. உடனே ஆண்டவர் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயை பார்த்து கேட்கிறாரு, உன்னுடைய பிள்ளைகள் இவ்வளவுதானா? இத்தனை பேர் தான் இருக்கிறாங்களா? அப்பதான் அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, எல்லாரிலும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். உடனே அவர் சொல்றாரு, அவன் இந்த இடத்துல வர்றது வரைக்கும் நான் இந்த ஆகாரத்தை புசிக்க மாட்டேன். வேதம் சொல்லுகிறது, சாமுவேலுக்கு முன்பாக இந்த தாவீது வந்து நிற்கும் போது சிவந்த மேனி அழகிய கண்களும் உடைய ஒரு அழகான ஒரு பையன் வந்து நிற்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணு. நன்றாய் கவனிங்கள். தன்னுடைய வீட்டில் அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடக்கும் போதும் தன்னுடைய தகப்பனும் தன்னுடைய தாயும் மறந்த ஒருவனை ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்துகிறார். சோ ஆண்டவர் ஒரு மனுஷனை முதலாவதாக எப்படி உருவாக்குவார் அப்படின்னா, அவருடைய அன்பிலேயே மிகப்பெரிய விலையேற பெற்ற, உங்களை இதுவரையிலும் யாருமே நேசித்திராத ஒரு அன்பை கொண்டுதான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் உருவாக்குவார். ஆமேன் சொல்லுங்கள். இன்னைக்கு இருக்கிற இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் நீங்க சொல்லலாம், பாஸ்டர் ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு, ஆண்டவர் என்னை ரொம்ப நேசிக்கிறத நான் ஃபீல் பண்றேன். எல்லாரும் வெறுக்கும் போது ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரு. என் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் வெறுக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட தெளிவா பேசுவாரு. நான் ஆறுதலிட்டு இருக்கும் போது, என் கூட யாருமே இல்லாத இருக்கும் போது, ஆனா ஆண்டவர் என் பக்கத்துல வந்து நின்று என் கூட பேசுறத, என்னோட ஆண்டவர் இடைப்படுகிறத நான் என்னுடைய உள்ளத்துல உணர்றேன். பாஸ்டர், ஆண்டவருடைய அன்பு சாதாரணமானதல்ல, ஆண்டவருடைய அன்பை நான் நேருக்கு நேர் ருசிச்சவன் அப்படின்னு யாராவது இந்த ஜெபத்தில் இருந்தா நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய காரியத்திற்காக தீர்மானிச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய காரியத்திற்காக ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உங்களை உருவாக்குறதுக்கு எதை பயன்படுத்துறாருன்னா, அவருடைய அன்பினாலே நம்மை உருவாக்குறார், அவருடைய பாசத்தினாலே நம்ம உருவாக்குறார். இங்க இருக்கிற அத்தனை பேரும் சொல்ல முடியும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட என் ஆண்டவர் என் மேல அதிகமாய் நேசத்தை வச்சிருக்கிறாரு. ஆமோதிக்க முடியுமா? கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் என் மேல வச்ச பாசத்தை விட சொல்லுங்க, என் மேல வச்ச அன்பை விட சொல்லுங்க, எல்லாரும் முழு இருதயத்தோட சொல்லுங்க, அதற்காக தான் நீர் என்னை வார்த்தைகளாலே தேற்றுகிறீர். அடிக்கடி நான் சோர்ந்து போகும்போது என்னை நீங்க தட்டி கொடுக்குறீங்க ஆண்டவரே, நான் தோற்று போகும்போது என்னை ஜெயிக்க பண்ணுகிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா.
ஆண்டவர் என் மேல் வைத்த அன்பை கொண்டு என்னை என்ன பண்றார் அப்படின்னா, ஆண்டவர் என்னை அழகாய் உருவாக்குகிறார். அதான் நமக்கு ஆயிரக்கணக்கான தேவை இருக்கலாம், லட்சக்கணக்கான பணங்கள் உங்களுக்கு கடனாய் இருக்கலாம். ஆனால் யார் ஒருவர் உங்களிடத்துல வந்தும் நான் லட்சக்கணக்கான பணத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், இந்த இயேசுவை மட்டும் விட்டுருன்னு சொன்னா நம்மளால நிறைய பேரால கண்டிப்பா இயேசுவை விட முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்திலே உண்மையான அன்புன்னு நான் கண்டுபிடிச்ச ஒன்னே ஒண்ணு என் ஆண்டவருடைய அன்பு மட்டும்தான் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். வேற எல்லா அன்பும் மாறும், வேற எல்லா அன்பும் நாளுக்கு நாள் குறைந்து போகும். ஆனால் இன்று வரையிலும் குறைந்து போகாத ஒரு அன்பு, இன்று வரையிலும் என்னை நேசிக்கிற ஒரு அன்பு என் ஆண்டவருடைய அன்பு மட்டும்தான்றவங்க நன்றாய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நன்றாய் கரங்களை தட்டி என் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? நம்மை இந்த பைபிளை தூக்க பண்ணது என்ன தெரியுமா? நான் நம்புறேன், ஆண்டவருடைய அன்பு கொண்டு நம்முடைய இருதயத்தில் வைத்துதான் ஆண்டவர் இதுவரையிலும் அழகாய் நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மேல ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய அன்பு, எவ்வளோ பெரிய அன்பு. இத்தனை ஆண்டுகள் எத்தனை தூக்கி சுமந்ததை நாங்கள் பாடுவோம். இத்தனை ஆண்டுகள் என்னையும் தோள்களில் தூக்கி சுமந்ததை, தூக்கி சுமந்ததை நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம். இத்தனை ஆண்டுகள் என்னையும் தோள்களில் தூக்கி சுமந்ததை நாங்கள் பாடும். எங்கள் கண்களில், எங்கள் கண்களில் கண்ணீர் வடிகையில் துடைக்க வந்ததை நாங்கள் பாடுவோம். எங்கள் கண்கள் கண்ணீர் வடிகையில் துடைக்க வந்ததை நாங்கள் பாடு. கரங்களை மேல தட்டி தேடினால் காணப்படுகிறீர், கூப்பிட்டால் பதில் தருகிறீர். தேடினால் காணப்படுகிறீர், கூப்பிட்டால் பதில் தருகிறீர். பேரின்பம் இதுவன்றி பேரில்லை, சுகவாழ்வு இதை போல ஏதுமில்லை. பேரின்பம் இதுவன்றி பேரில்லை, சுகவாழ்வு இதை போல ஏதும். சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்க ஆண்டவரை விட்டு தூர போன போதிலும், நீங்க அவருடைய அன்பை சரியாய் நீங்க நினைக்காத போதிலும், நீங்க ஆண்டவருக்கு விரோதமாய் எத்தனையோ மீறுதல் பண்ணும்போது கூட திரும்ப திரும்ப வார்த்தையின் மூலமாய் ஊழியக்காரங்கள் மூலமாய் உங்களோட பேசி ஆண்டவர் ஒண்ணு மட்டும்தான் உங்களை ஞாபகப்படுத்துறாரு. நான் இன்னும் உன்னை என்ன செய்யறேன் அப்படின்னா, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். அந்த வார்த்தையை ஆண்டவர் எதற்காக சொல்றாரு? நான் வேற எதுக்காகவும் இல்லை. உன்னை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னாப்பா, நான் உன்னை உருவாக்கிட்டு இருக்கேன்ப்பா, நான் உன்னை உருவாக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் உங்களை கண்டுக்காம விட்டுருக்கலாம். நீங்க குறுக்க திரும்பி நீங்க ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்யும் போது அவருடைய அன்பை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ஊழியக்காரர்கள் மூலமாய் உங்களிடத்துல பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் அந்த பிரச்சனையில உங்களை சிக்க வச்சிருக்கலாம், என்ன வேணாலும் ஆண்டவர் சூழ்நிலை அனுமதிச்சிருக்கலாம்.
ஆனா ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, உன்னை ரொம்ப அழகா உருவாக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. பிரதர், உங்களை உருவாக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. சிஸ்டர், ஆண்டவர் உங்களை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. கர்த்தர் உங்களை உருவாக்கணும்னு நினைக்கிறதுனால தான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, உங்க மேல நீங்க நம்ம இவ்வளோ பின்னாடி போயும் அவர் நம்ம மேல என்ன வச்சிருக்கிறாருன்னா பாசத்தை மட்டும்தான் வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அவர் நாம் செய்த தவறுகளுக்கெல்லாம் ஆண்டவர் தண்டிச்சிருந்தாருன்னா நம்ம நிறைய பேர் இந்த இடத்துல ஜீவனோட இருந்திருக்க முடியாது. அவ்வளவு பெரிய தவறை செய்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நிற்கும் போது கூட சில நேரத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சரிப்பா செஞ்சுட்ட, என்கிட்ட மன்னிப்பு கேட்ட அடுத்த நிமிஷத்திலேயே உன்னை மன்னிச்சேன்னு சொல்லி திரும்பவும் நம்மளை காப்பாற்றுறார், திரும்பவும் நம்மளை போஷிக்கிறார், திரும்பவும் நமக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்யறதற்கு காரணம் அவருக்கு ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். உங்களை எப்படியாவது என்ன பண்ணணும்னா உங்களை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற எல்லாரும் ஒரு தீர்மானத்தோட போங்க. ஆண்டவரே, என்னை உருவாக்குறதுக்கு நான் என்ன பண்றேன்னா என்னை முழுவதுமாக உங்களிடத்துல அர்ப்பணிக்கிறேன். உங்க கையை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க. ஆண்டவரே, நான் திரும்ப நிற்க மாட்டேன். ஆண்டவரே, நீங்க உருவாக்கும் போது நான் உங்களை விட்டு போக மாட்டேன். ஆண்டவரே, என்னை உருவாக்குறதற்கு முழுவதுமாய் ஒரு சத்தம், ஆண்டவரே முழுவதுமாய் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னை உருவாக்குறதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஆமென் சொல்லுவோம். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையை உருவாக்குவதற்கு அவர்களுக்காக வைத்திருக்கிற அந்த ஒரு பெரிய பகுதியில் ஆண்டவர் கொண்டு போய் நிற்க வைக்கிறதற்கு ஆண்டவர் எடுக்கிற ஒரு மிகப்பெரிய காரியம் வாசிக்கலாம். யாத்திராகமத்திலே 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன? நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். திரும்ப 1வது வசனத்தை வாசிக்கிறேன். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். நன்றாய் கவனிங்கள். மோசையை குறித்து இதற்கு முன்பாக இருக்கிற நிறைய அதிகாரத்துல நம்ம வித்தியாசமா வாசிக்கிறோம். அவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன், அவன் பார்வோனுடைய வீட்டிலே வளர்க்கப்படுகிறவன், அவன் சகல கல்வியையும் கற்றவன், அவனுடைய சாப்பாடு முதற்கொண்டு அவன் எல்லாவற்றிலையுமே உயர்ந்தவன். அதான் தன்னுடைய ஜனங்கள் கஷ்டப்படுகிறத அவன் வேடிக்கை பார்க்கிற அளவுக்கு தான் இருக்கிறானே தவிர அவர்களோட கஷ்டப்படுற அடிமையா அவன் இல்லை. அவனோடு கூட பிறந்தவர்கள், அவனுடைய வம்சத்திலே இருக்கிறவர்கள் நிறைய பேர் அடிமைகளாக எகிப்து தேசத்திலே செங்கல் சூளையில வேலை செய்யும் போது, ஆனா மோசே குதிரையில பிரயாணம் பண்றான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு மோசையை குறித்து இப்போ ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. மோசே தன் மாமனாகிய எத்ரோவனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். நன்றாய் கவனிங்கள். ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்திற்காக மோசையை ஆண்டவர் அழைச்சாரு. 20 லட்சம் ஜனங்களை நடத்துறதற்காக ஆண்டவர் அவனை விசேஷமாய் தெரிந்து கொண்டார். சோ அந்த ஜனங்களுக்கு தலைவனாக ஆண்டவர் அவனை நிறுத்துறதற்கு முன்னாடி அவனை உருவாக்கணும்னு நினைச்சாரு. ஆனா உருவாக்க வேண்டும் என்று நினைச்ச ஆண்டவர் எகிப்துல வச்சு அவனை உருவாக்காம அவனுக்கு சம்பந்தமே இல்லாத, அவன் நினைத்து பார்க்காத, அவனுக்கு பிடிக்காத ஒரு இடத்துல கொண்டு வச்சு கர்த்தர் அவனை உருவாக்கினார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த ஜெபத்துல வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறது உண்மைதான். உங்களை ஆண்டவர் ஒரு உன்னதமான இடத்துல கொண்டு போய் அமர செய்வது உண்மைதான். ஆண்டவர் ஆனா உங்களை உருவாக்கணும்னு நினைச்சாருன்னா
ரெண்டாவது, ஆண்டவர் எங்க கொண்டு போவார்னா சில நேரத்துல உங்களுக்கு இஷ்டமான இடத்துல இல்ல, உங்களுக்கு சம்பந்தமான இடத்துல இல்ல. ஆண்டவர் உங்களை உருவாக்குறதற்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத, உங்களுக்கு விருப்பமே இல்லாத இடத்துல கொண்டு வச்சு உங்களை உருவாக்குறதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் அந்த பாதையில நீங்க போய் கொண்டிருக்கலாம். பாஸ்டர், இந்த பாதை எனக்கு பிடிக்கவே இல்லை, இந்த இடத்திற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, நான் இங்க உட்கார வேண்டிய ஆளே கிடையாது, நான் இந்த இடத்துல வேலை செய்ய வேண்டிய நபர் அல்ல, நான் எங்கேயோ இருக்க வேண்டிய ஒரு நபர், ஆனா இந்த இடத்துல வந்து நான் மாட்டிக்கிட்டேன், இந்த நபரிடத்துல நான் வந்து சிக்கிட்டேன். ஆண்டவர், ஏன் ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா? என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு, நான் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளாச்சு. உங்களுடைய இருதயம் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்குமே ஆனால், ஆண்டவர் இன்றைக்கு திருச்சபையில கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், ஒரு பெரிய காரியத்திற்காக ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் அமர செய்வதற்கு ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த இடம் உங்களுக்கு இஷ்டம் இல்லாததா இருக்கலாம், இந்த இடம் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாதிருக்கலாம், ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் அநேக காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை அழகா மோல்டு பண்ணி கர்த்தர் உங்களை உருவாக்கி மகிமையான இடத்துல உங்களை வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சோ ஆண்டவர் சில நேரத்துல நம்மளை எங்க வச்சு உருவாக்குவார் அப்படின்னா, நமக்கு சம்பந்தம் உள்ள இடத்துல அல்ல, சம்பந்தம் இல்லாத இடத்துல. மோசே எகிப்திலே தான் இருக்கிறான். எகிப்திலே இருக்கிற அவனை, எகிப்திலே இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கத்தான் கர்த்தர் தெரிஞ்சு கொண்டாரு. அங்கதான் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டாரு. ஆனா எகிப்திலே இருந்து அவனை எகிப்தில ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு போறது ஈஸியா, அவனை மீதியான் தேசத்துல கொண்டு போய் 40 வருஷம் கண்ணு காணாத இடத்துல கொண்டு போய் திரும்ப கொண்டு வருவது சுலபமா அப்படின்னு பார்த்தா, நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அங்கேயே அவனை வச்சு மோல்டு பண்ணி அவனை நடத்தியிருக்க வேண்டியதுன்னு நம்ம சொல்லுவோம். இல்ல இல்ல, ஆண்டவர் சில நேரத்துல நம்மளை நடத்துறது என்னன்னா, நாம் அறியாத வழியிலே, ஆமென், நமக்கு தெரியாத வழியிலே, நமக்கு புரியாத வழியிலே நம்மை நடத்துகிறவர் கர்த்தர். நான் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்திற்கு வருவதற்கு அந்த வந்த ஆரம்பத்துல வந்து நான் நினைப்பேன், அடிக்கடி நினைப்பேன். அப்படின்னா நான் வந்து முதல்ல ஊழியத்திற்காக வந்த, படிக்கிறதற்காக வந்த இடம் கோயம்புத்தூர். இங்கே தான் 3 ஆண்டுகள் பைபிள் காலேஜ் படித்து முடித்தேன். இந்த இடத்துலையே படித்து முடிக்கும் போது இங்கே இருக்கிற நிறைய ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் விட்டு நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இங்கே ஊழியம் செய்வேன்னு நான் நினைக்கல. இங்கேருந்து சென்னைக்கு கொண்டு போகப்பட்டேன். சென்னை ரொம்ப பிடிச்ச இடம் எனக்கு அப்போ. ஆனால் திடீரென்று சென்னையிலேருந்து திருச்சி மாற்றப்பட்டேன். திருச்சி எனக்கு சுத்தமாக பிடிக்காத இடம், எனக்கு சம்பந்தமே இல்லாத இடம். ஆனால் ஆண்டவர் அங்கே கொண்டு போய் வச்சாரு. 6 மாதம் தான் அந்த இடத்துல இருந்தேன். அந்த 6 மாதத்துல ஒரு நாள் கூட நிம்மதியா நான் இருக்கல, ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்கல. திருச்சியிலிருந்து திருச்சிக்கு போகும்போது பலத்தோட போனேன், ஆனா திருச்சியிலிருந்து வெளியே வரும்போது மஞ்சக்காமால வியாதியோட வெளியே வந்தேன். அதற்கு பிறகு கோயம்புத்தூர்ல வந்து 9 மாசம் படுத்த படுக்கையா இருந்தேன். ஆனா நான் நம்புறேன், எதுக்காக நான் போனேன், எதுக்காக ஆண்டவர் வந்து அங்க கொண்டு போனாரு. இன்றைக்கு நான் நம்புறேன், அந்த 6 மாதங்களும் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். எனக்கு அந்த அந்த இடங்களில் ஆண்டவர் என்னை கொண்டு போய் என்னை என்ன பண்ணிட்டாருன்னா, அழகா என்னை உருவாக்கி திரும்ப ஆண்டவர் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துல திரும்ப என்னை கொண்டு வந்து நிறுத்தினார். இன்றைக்கு நான் நம்புறேன், உங்களுக்கு முன்பாக ஊழியம் செய்கிறதனுடைய பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையை போல அநேகருடைய பாதை இங்க இருக்கலாம். என் பிள்ளைக்கு பிடிக்காத ஒரு இடத்துல நான் கொண்டு போய் உட்கார வச்சிட்டேன் பாஸ்டர். என் மகன் வேற வழி இல்லை, வேற வழி இல்லை, அவன் செஞ்சுதான் ஆகணும், அவன் சம்பாரிச்சுதான் ஆகணும், அவன் ஓடிதான் ஆகணும். எனக்கு பிடிக்காத ஒரு இடத்துல நான் ஓடிட்டு இருக்கிறேன், எனக்கு விற்று இருப்புமே இல்லாத ஒரு காரியத்தை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா பேசுறாரு, நீ கொஞ்சம் பொறுமையா மட்டும் இருப்பா, நீ அமைதியா அந்த இடத்துல தரித்திரு, நீ அந்த இடத்துல ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தர் உன்னை உருவாக்குறதற்கு உன்னை ஒப்புக்கொடு. அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் உனக்கு அகைன்ஸ்டா இருக்கலாம், அங்க இருக்கிற அத்தனை பேரும் உங்க மேல வெறுப்ப கொட்டுன்னு கொட்டலாம், சுத்த
சுத்தமா பிடிக்கல இந்த இடம். எனக்கு இந்த இடம் ஒரு நரகத்துல இருந்தது மாதிரி இருக்கிறது. இப்படிப்பட்ட சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துக்கு நான் வருவேன்னு நினைக்கல. இந்த இடத்தினால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நத்திங். எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை பாஸ்டர். இந்த இடத்துல நான் வரதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? இந்த இடத்துல இருந்தா நான் இன்னும் கொஞ்சம் ஒண்ணும் இல்லாம போவேனே தவிர இந்த இடத்துல இருந்தா நான் வளர மாட்டேன். இந்த இடத்துல எனக்கு கற்றுக்கொள்றதுக்கு எதுவுமே இல்லை. இந்த இடத்துல நின்று நான் என்னத்தை படிக்க முடியும்? ஆயிரக்கணக்கான கேள்விகள் உங்க மனசுக்குள்ளே இருக்குமானால் உங்க பார்வைக்கு அந்த இடத்துல எதுவும் கற்றுக்கொள்ள முடியாது. உங்க பார்வைக்கு அந்த இடத்துல உங்களுக்குன்னு எதுவுமே இல்லைன்னு நினைப்பீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை உருவாக்குறதற்காகத்தான் அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறாரு. நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். உங்க கண்களுக்கு புலப்படாத உங்களை மோல்டு பண்ற சில சுபாவங்களை ஆண்டவர் அங்கேயே வளர்த்துவாரு. அங்கேயே உங்களை உருவாக்கி விடுவார். அதற்கு பிறகு நீங்க சொல்லுவீங்க, ஆண்டவர் என்னை நல்ல இடத்துல வச்சதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவீங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அதான் மோசே அங்க கத்துக்காதான் இங்க கத்துக்க போறான், அங்க கத்துக்காதான் இங்க கத்துக்க போறான். இங்க என்ன கத்துக்கணும் தெரியுமா? அங்க கத்துக்கிட்டா யுத்தத்தை கத்துக்கலாம், அங்க கத்துக்கிட்டா ஜனங்களை எப்படி அழகா நடத்துறதுன்னு கத்துக்கலாம். ஆனா வனாந்தரத்துல ஒரு 10 ஆடை விட்டு ஓட்டிட்டு ஒரு இடத்துல சும்மா உட்காந்துருக்கணும். நீங்க பார்த்துருக்கீங்க தானே? ஆடு மேய்க்கிறவங்கள பார்த்துருக்கீங்க தானே? ஆடு பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டே இருக்கும், இவங்க பாட்டுக்கு சொகுசு எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க, வெயிலையும் மழையிலையும் நனைஞ்சு. ஆனா அந்த ஆடுகளை காப்பாற்றக்கூடிய ஒரு கரிசனை இருக்கும் மிருகங்களுக்கு. அதனால தான் நான் நம்புறேன் 20 லட்சம் ஜனங்களை கொடுத்து ஆண்டவர் இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் இவங்களை அழிக்கிறேன்னு சொல்லும் போது கூட மோசே என்ன பண்ணனா திறப்புல நின்று அப்படி அழிக்கிறதுனா என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் அவனை மாதிரி கோவப்படுறவன் யாருமே இல்லை முன்பு. ஆனா பின்னாடி வேதம் சொல்லுது மோசே மாதிரி சார்ந்த குணம் உள்ளவன் ஒருவனும் பூமியிலே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை இப்ப வச்சிருக்கிற இடத்துல நீங்க ரொம்ப பெருசா கத்துக்காத மாதிரி தெரியும். ஹலோ ஹலோ நல்லா கவனிங்க. நீங்க ஒண்ணுமே கத்துக்காத மாதிரி உங்களுக்கு தெரியும். நீங்க வெறும் பாடுகளை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்க மாதிரி உங்க கண்களுக்கு தெரியும். ஆனா நீங்க தப்பா நினைச்சிட வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்களை ஆண்டவர் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறாரு. ஆமோதிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நினைச்சீங்க என் தைரியம் போச்சுன்னு நினைச்சீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் தைரியம் போலப்பா, உனக்கிட்ட இருக்கிற தேவையில்லாத கான்ஃபிடென்ட் உனக்கு குறைஞ்சிருச்சு. நீ இப்ப யாரை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா என்ன டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் நீ எல்லாத்தையும் இஷ்டமா செய்வ, ஆனா நீ அப்படி செய்யல. நீ ரொம்ப அவசரப்படுறவன், ஆனா இப்போ உனக்குள்ள இருக்கிற அவசரம் எல்லாம் போச்சு. ஏன் அப்படின்னா நீ விருப்பப்படாத உனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல வச்சு உன்னை நான் என்ன பண்றேன்னா உன்னை உருவாக்குகிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? உங்க கையை மேல உயர்த்தி ஆண்டோடத்துல சொல்லுங்க, ஐ சரண்டர் ஆல். சத்தமா சொல்லுங்க. நீங்க எந்த இடத்துல என்ன வச்சிருந்தாலும் முழு இருதயத்தோட ஆண்டவர் இன்னைக்கு யாரோ ஒருத்தருக்கு தெளிவா இங்க பேசிட்டே இருக்கிறார். நீங்க தானே கேட்டுட்டு வந்தீங்க, ஏன் ஆண்டவரே என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்க? ஆண்டவரே ஏன் என் பிள்ளை இந்த இடத்துல கொண்டு போனீங்க? ஆண்டவரே எனக்கு இப்படி அனுமதிச்சு, எனக்கு இந்த இடத்துக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை. என் கேரக்டரே வேற, இந்த இடத்துல இருக்கிற ஜனங்களுடைய கேரக்டரே வேற. கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே என்னை உருவாக்குறதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் இங்க இருக்கிற நிறைய பேரை மோல்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. உன்னை விலை உயர்ந்த இடத்துல ஆண்டவர் உட்கார வைக்க போறாரு, மலை மேல வைக்க போறாரு. சத்தமா சத்தமா சொல்லிட்டு இருங்க. இது வரைக்கும் ஏத்து பேசுனீங்கல்ல, இது வரைக்கும் இந்த இடம் எனக்கு வேணான்னு சொன்னீங்கல்ல, என்ன சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து என்ன விடுதலை ஆக்குன்னு தானே ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு ஒரு புது பலனை கர்த்தர் தர போறாரு, புது கிருபையை தர போறாரு. அதே இடத்துல இனி துக்கமா இல்ல, இனி சந்தோஷமாய், இனி மகிழ்ச்சியாய் கர்த்தரை சேவிக்கிறதற்கு. ஓ ஹalleluya, நன்றி ஆண்டவரே, நன்றி. ஓ பொய்யான வாழ்விது
நிரந்தரமாகுமா? பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை? சித்தம்மன் மீது வைத்திட்ட பின்பும் வாழத் தெரியலை. இன்னும் வாழத் தெரிய சொல்லுவோம். பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை? சித்தம்மன் மீது வைத்திட்ட பின்பும் வாழத் தெரியலை. இன்னும் வாழ ரெண்டு கைய மேல உயர்த்தி தேவனே ஜீவனே தேவனே ஜீவனே ஓ தேவனே ஜீவனே ஓ பாவியின் மீது ஒன்றும் புரியலையே. சித்தம்மன் மீது வாழத் தெரியலையே. இன்னும் வாழ என்னோடு சேர்ந்து பாருங்களா. மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? உன் பிழையாய் நான் வாழ முடியுமா? உன் பிழை அப்பா என்ன ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க எப்படி வேணாலும் என்ன உருவாக்குறதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம்மன் மீது வைத்திட்ட பின்பும் வாழத் தெரியலை. இன்னும் வாழத் எல்லாரும் கைய மேல உயர்த்தி தேவனே இறங்கும் அப்பா. இப்போ பரலோக பலன் பரலோக பலன் உங்க பிள்ளைய மூடட்டும் ராஜா. இதுல அவங்கள உருவாக்கி இருந்த விலை உயர்ந்த பாத்திரம், விலை உயர்ந்த பாத்திரம். நினைக்காது, நீ அறியாதது, உனக்கு எட்டாதது, நீ அறியாதது, உனக்கு எட்டாதது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல என் பிள்ளைய கொண்டு போய் வைக்கணும், என் பிள்ளைய கொண்டு போய் வைக்கணும். அதற்கு இப்ப நம்புங்கப்பா. என் ஜீவனே வழி சத்தியமே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல். சோ நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒரு பெரிய இடத்துல கொண்டு வந்து வைக்கும்படியாய், உன்னதமான இடங்கள்ல ஆண்டவர் நம்மளை அமர செய்யும்படியாய் ஆண்டவர் நம்மை எங்க வச்சு உருவாக்குறார் அப்படின்னா, சில நேரத்துல நம்ம இருக்கிற இடத்துல வச்சு உருவாக்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு ஆண்டவரே, இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு ஆண்டவரே, எனக்கு ஜெபிக்கிறதுக்கு நல்ல நேரம் கிடைக்குது ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில எனக்கு சர்ச்சுக்கு போறதுக்கு நல்ல நேரம் கிடைக்குது, ஊழியத்துக்கு நல்ல நேரம் கிடைக்குது, இங்கேயே வச்சு உருவாக்குனீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஜெபத்திலே இருக்கிறாங்க ஆண்டவரே, ரொம்ப நல்ல அட்மாஸ்பியர் ஆண்டவரே, எனக்கு இது மட்டும் சேஞ்ச் பண்ணிடாதீங்க அப்படின்னு அடிக்கடி நம்ம நினைக்கும் போது ஆண்டவர் தட்டி கொடுத்து என்ன சொல்றாருன்னா, இல்ல மகன், இல்ல 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 இல்ல, உன்னை சில நேரத்தில் நான் எப்படி நடத்துவேன் அப்படின்னா, உனக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துல கூட கொண்டு வச்சு ஆண்டவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆனா ஒரு துக்கமான செய்தி என்ன தெரியுமா, ஆண்டவர் இப்படி சில இடங்களிலிருந்து யாரையோ ஒருத்தரை ஆண்டவர் வந்து எடுத்து கொண்டு போறாரு பாருங்களேன், வேற இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் வைக்கிறாரு பாருங்களேன். அப்ப நிறைய பேர் டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. அவ்வளவுதான், இதுக்கு முன்னாடி ஒரு சர்ச் பக்கத்திலேயே இருந்தேன், இல்லைன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் பக்கத்திலே இருந்தேன், இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பிரதர் வந்து எனக்கு ஆவிக்குரிய லைஃப்ல சொல்லிட்டே இருப்பாங்க, ஆனா இப்ப அப்படி இல்லை, அதனால நான் தப்பான வழிக்கு போனேன், அதனால நான் குடிகாரனா மாறினேன், அதனால நான் பின்னாடி போயிட்டேன். நோ நோ நோ, நீங்க சொல்லவே கூடாது, நீங்க சொல்லவே கூடாது. நிறைய பேர் அப்படி சொல்றதை கேட்டிருக்கிறேன். அந்த அட்மாஸ்பியர் எனக்கு இல்லை பாஸ்டர், நான் என்ன பண்றது? இல்ல, ஆண்டவர் வந்து யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, தன் சகோதரர்களோட இருக்கும் போதும் அவங்க பண்ற தப்ப தன்னுடைய தகப்பனாருக்கு கிட்டத்துல போய் சொன்னான். அங்க அவன் தப்பனல, அதே நேரத்துல
போத்திபாருடைய வீட்டிலையும் போய் அவன் என்ன பண்ணலைன்னா தப்பு பண்ணவே இல்லை. ஹலோ, புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவர் எந்த இடத்துல உங்களை கொண்டு போய் வச்சாலும் நீங்க சொல்ல வேண்டியது ஒண்ணு, என்ன உருவாக்குங்க அப்பான்னு மட்டும்தான் நீங்க சொல்லணுமே தவிர நீங்க டிஸ்டர்ப் ஆயிடவே கூடாது. டிஸ்டர்ப் ஆயிடவே கூடாது. ஆண்டவர் எப்படியும் நடத்துவார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எப்படியும் நடத்துவார், எப்படியும் நடத்துவார். நமக்கு பிடிச்ச இடத்துலையும் சில காலங்கள் உட்கார வைப்பார், நமக்கு பிடிக்காத இடத்துலையும் உட்கார வைப்பார். ஆனா நம்ம தான் என்ன பண்ணணும்னா, நீங்க எப்படி என்ன நடத்தினாலும் நான் ரெடி ஆகிறதுக்கு, அதான் அந்த குயவன் மனைஞ்சிட்டு இருக்கும்போது அப்படியே ஃப்ரீயா, பரவாயில்லப்பா இங்க தட்டினாலும் ஓகே ஆண்டவரே, இங்க தட்டினாலும் அதான் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாம் ஒடுங்கி போவதே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு 5 டைம் சொல்லுங்க பார்க்கலாம் கையை வைத்து. நீங்க என்ன உருவாக்குறதற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க என்ன உருவாக்குறதற்கு என்ன சொல்லிட்டு அப்படி சொல்லுங்க. நீங்க என்ன உருவாக்குறதற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் உயரமான இடங்களிலே நம்மை அமர வைக்கிறதற்கு நம்மை ஆண்டவர் எப்படி உருவாக்குறார் அப்படின்றத குறித்து நீங்க ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். யோபு 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோபு 1ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 635வது பக்கம், 635. யோபு 1ஆம் அதிகாரத்திலே 21வது வசனம் வாசிக்கலாம். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற யோபுவை போல ஒருவனும் இல்லை. ஆனா யோபுவை போல ஒருவனும் இல்லை என்கிறத ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும், சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் யோபுவை சகல ஜனங்களுக்கு முன்பாக உயர்த்த வேண்டும் என்று ஆண்டவர் நினைச்சிட்டாரு. அவனை ஆசீர்வதிக்கணும், இவன் உத்தமன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சிட்டாரு. இப்ப அவனை கர்த்தர் உருவாக்குறாரு. எப்படி உருவாக்குறாரு அப்படின்னா, அவன் கையிலே ஏற்கனவே ஆண்டவர் ஆடு மாடுகளை கொடுத்திருந்தார், வசதிகளை கொடுத்திருந்தார், வேலைக்காரரை கொடுத்திருந்தார், நல்ல சரீர சுகத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கொடுத்தது எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய கரத்திலேயே எடுத்தார், எல்லாத்தையும் கரத்தில் எடுத்தார். இப்போ எல்லாத்தையும் கரத்திலே எடுத்து ஆண்டவர் அவனை உருவாக்குறார். அவங்க நண்பர்கள் மூலமா ஆண்டவர் உருவாக்குறாரு, சரீரத்தில் இருக்கிற வியாதி மூலமா ஆண்டவர் உருவாக்குறாரு, மனைவியின் மூலமாய் உருவாக்குறார். சகலவற்றிலையும் உருவாக்கிட்டு திரும்ப ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, அவன் கையிலிருந்து எடுத்ததை மட்டும் கொடுக்காம ஆண்டவர் இன்னொரு மடங்கு சேர்த்தே கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிரதர், சிஸ்டர், ஆண்டவர் உங்களை உயர இடத்துல சில நேரத்தில் வைக்கும்போது ஆண்டவர் உங்களை உருவாக்குறதற்கு கையாளுகிற 3வது காரியம் என்னன்னா, சில நேரத்தில் உங்க கையில கொடுத்ததை ஆண்டவர் தன்னுடைய கையில வாங்கிக்குவாரு. நீ கொடுத்துருப்பா, கொஞ்ச நாள் என் கையில கொடுத்துரு, நீங்க கொடுத்துரு. ஆனா யோபுனுடைய மனைவியை மாதிரி நீங்க சொல்லக்கூடாது. யோபு மாதிரி கொடுத்ததும் நீங்க தான், எடுத்ததும் நீங்க தான். ஆண்டவரே, அவர் உங்க கையில கொடுக்கும் போது ஆண்டவரே எனக்கு இது கொடு, என்ன எனக்கு இதுக்கு நீங்க கொடுக்காமலே இருந்திருக்கலாம் ஆண்டவரே. நம்ம நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவோம், இதுக்கு நீங்க கொடுக்காம இருந்திருக்கலாம்ல, நீங்க கொடுக்காம இருந்திருந்தா கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்திருப்பேன்ல. காரை கொடுத்துட்டு காரை எடுத்துட்டீங்களா ஆண்டவரே, வேலையை கொடுத்துட்டு வேலையை எடுத்துட்டீங்களா ஆண்டவரே, பெரிய சம்பளத்தை கொடுத்துட்டு எடுத்துட்டீங்களா ஆண்டவரே, நல்ல வீட்டை கொடுத்துட்டு இப்ப எடுத்துட்டீங்களா ஆண்டவரே, இதுக்கு நீங்க கொடுக்காமலே இருந்தா நான் அப்படியே வாழ்ந்திருப்பேனே அப்படின்னு உங்க மனசு ஒருவேளை தோணி இருக்கலாம். ஆனா நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆண்டவர் எடுப்பாரே ஆனால் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் போது ஒன்னா கொடுக்க மாட்டாரு, ஒன்னா கொடுக்க மாட்டாரு, ஒன்னா கொடுக்க மாட்டாரு. திரும்ப கொடுக்கும் போது அதிகமாக தான் கர்த்தர் கொடுப்பார்.
எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும்போது பரமபிதா கொடுக்க மாட்டாரா? கொடுக்க மாட்டாரா? இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில ஆண்டவர் இதற்கு முன்பாய் கொடுத்த சில ஆசீர்வாதங்களை அவருடைய கையில வாங்கி இருக்கலாம். நீங்க சொல்லலாம், ஆண்டவர் இப்படி எடுத்துட்டாரே பாஸ்டர், ஆண்டவர் இப்படி புடுங்கிட்டாரே என் கையில இருந்து, கர்த்தருக்கு தெரியாம என் கையில இருந்து எப்படி பாஸ்டர் அது போயிருச்சு. ஒரு உலகத்தான் என்னை பார்த்து எவ்வளவு கேவலமா கிண்டல் பண்றான், சிரிக்கிறான். அவனுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாதவனா நான் ஆயிட்டனே. அவனுக்கு முன்னாடி எல்லாம் இருந்து இன்னைக்கு ஒன்றும் இல்லாத போயிடுச்சே. பல துக்கத்தோட வந்திருக்கிற அநேகரை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்லை இல்லை மறுபடியும் உங்க கையில ஆண்டவர் உங்களை உருவாக்கி முடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை ஆண்டவர் உங்க கையில எடுக்காம இருந்திருந்தா நீங்களே ஒருவேளை உடைச்சு போட வேண்டிய சூழ்நிலை கூட வந்திருக்கும். நீங்களே அதை தவற விடுற சூழ்நிலை கூட வந்திருக்கும். அதனால கூட ஆண்டவர் தன்னுடைய கையில எடுத்திருக்கலாம். ஆனா திரும்ப ஆண்டவர் வெற்றியாய் தர வல்லவராக இருக்கிறார். அப்போ நம்ம கையில இருந்து எடுக்கும்போது என்ன சொல்லணும் அப்படின்னா, என்னை உருவாக்குறதற்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறேன். ஆமென். எனக்கு மைக்க கொடுத்தாங்க பாஸ்டர், 4 நாள் பிரசங்கம் பண்ணேன், 4 நாள் ஊழியம் செய்தேன். எனக்கு கொடுத்திருந்த மைக்கு ஆண்டவர் புடுங்கிட்டாரு. அது ரொம்ப கஷ்டம் பாஸ்டர். இப்ப எனக்கு கீழே உட்கார்ந்து அட்டன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாரோ ஒருத்தர் மேடையில் நின்று பாடும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சே, புடுங்கிட்டாங்களே புடுங்கிட்டாங்களே. உங்களை எல்லாவற்றையும் உங்களிடத்திலிருந்து எடுத்து அபகரித்து உங்களை வெறுமையா அனுப்பினாலும் உங்களை ஒரு நாளும் வெறுமையா அனுப்பாத இயேசு உங்க கூடயே இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? சில நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, உங்களை உருவாக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணிடுவாருன்னா எடுத்துட்டு உங்களை ஒன்றும் இல்லாமல் உட்கார வைப்பார். ஒன்றும் இல்லாமல். அதான் அவன் சொல்றான், இப்போ நான் எப்படி இருக்கேன்னா நிர்வாணியா இருக்கேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஜீரோ. உங்க பேலன்ஸ் ஜீரோ வந்துருச்சா? உங்க பேலன்ஸ் ஜீரோ வந்துருச்சா? இதுவரைக்கும் உங்க பேலன்ஸ்ல எல்லாமே இருக்கும். ஆனா இப்போ உங்க பேலன்ஸ் ஜீரோவா? நான் சொல்றேன், இனிதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கையை உயர்த்தி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, ஐ சரண்டர் ஆல். நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, அப்பா அப்பா ஆண்டவரே. யாரோ ஒரு சில இடத்துல ஆண்டவர் தெளிவா பேசிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு கொஞ்சம் வருத்தத்தின் பாதையில தான் நான் போயிட்டு இருக்கிறேன் பாஸ்டர். ஒரு நாள் ஆலயத்திற்கு வரும்போது எப்படி வந்தேன்னு தெரியுமா? ஆனா இன்னைக்கு அப்படி நான் வரலையே. ஒரு காலத்துல திருச்சபைக்கு தேவைன்னு சொல்லும் போது என் கை நிறைய பணம் எடுத்து காணிக்கப்பட்டில போட்டவன், இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையே இல்லையே. என்னுடைய சிரிப்பு என்னை விட்டு போயிருச்சு, என்னுடைய பலன் என்னை விட்டு போயிருச்சு. ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு ஒரு மகனை கொடுத்தார். கொடுக்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என் மகன் என்கிட்ட இல்லை பாஸ்டர். ஆண்டவர் உங்களை மோல்டு பண்றாரு, ஆண்டவர் உங்களை உருவாக்குறாரு, ஆண்டவர் உங்களை உருவாக்குறாரு, ஆண்டவர் உங்களை உருவாக்குறாரு, ஆண்டவர் உங்களை வரைந்து கொள்ளுகிறார். இதுக்கு முன்னாடி எல்லாமே இருக்கின்ற பெருமை உங்களுக்குள்ள நிறைய இருந்துருச்சுல்ல. அழகை குறிச்ச பெருமை உங்களுக்கு இருந்துச்சு, படிப்பை குறிச்ச பெருமை இருந்துருச்சு, உங்களுக்கு தைரியத்தை உங்களை குறிச்சு உங்களுக்கு ரொம்ப பெருமை இருந்துச்சு. ஆனா இப்போ உங்களை விட்டு எல்லாமே போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்போ அந்த பெருமை இல்ல. ஆனா மறுபடியும் ஆண்டவர் தரும்போது கூட அந்த பெருமை உங்களுக்கு வரவே வராது, வரவே வராது. ஓ நன்றி, ஓ உன்னத தேவன் நீ.
என்னை தேடலாகுமா? உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா? ஓ, உம்மோடு நான் வாழ முடியுமா? உம்மோடு நான் வாழ முடியும். எல்லாரும் சொல்லுவோம், உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா? உன்னத தேவன் என்னை தேடலாகுமா? ஓ, உம்மோடு நான் வாழ முடியுமா? ஓ, உம்மோடு நான் வாழ முடியுமா? பாவியின் மீது ஏனிந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தமின் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலை. இன்னும் வாழ தெரியலை. இன்னும் வாழ தெரியலை. எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது பாஸ்டர். தான் நகோமி சொல்லும் போது சொல்றல்ல, நான் இந்த இடத்தை விட்டு போகும்போது எப்படி போனேன்னா நிறைவுள்ளவளாய் போனேன். ஆனா நான் திரும்பி வரும்போது எப்படி வரேன் சொல்லுங்க? குறைவுள்ளவளாய் வரேன். சர்வ வல்லவர் என்ன ரொம்ப கசப்புக்குள்ள நடத்தி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு. அதனால இனி யாருமே என்ன சந்தோஷம்னு கூப்பிடாதீங்க. என்னை எல்லாரும் எப்படி கூப்பிடுங்கன்னா மாறாள் துக்கம்னு கூப்பிடுங்க. நான் இங்க இருந்து போகும்போது பெரிய பரிவாரத்தோட போனேன். 2 பசங்க, 2 ஆம்பளை பசங்க, அப்பா அவ்வளோ வெயிட்டா இந்த ஊர்ல இருந்து போகும்போது அப்படி போனவன். ஆனா இன்னைக்கு மலை போல இருந்த கணவனார் இழந்துட்டேன். சிங்கத்தை போல இந்த 2 பிள்ளைங்களையும் சாக கொடுத்துட்டு இன்னைக்கு நிறைவுள்ளவளா போனவன் நான் இன்னைக்கு ஒன்றும் இல்லாம வந்துருக்கேன். அதனால என் பேர் இனி என்னவா இருக்கணும்னா கசப்பு கசப்பு கசப்பு. ஆனா கொஞ்ச காலம் தாண்டின உடனே வேதம் சொல்லுது, ரூத்துக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. ஆனா எல்லாரும் ரூத்துனுடைய பிள்ளைங்கன்னு சொல்லல, யாருடைய பிள்ளைன்னு சொன்னாங்களாமா? நகோமி ஒரு பிள்ளை பெற்றாள். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், அந்த காலம் இந்த ஜெபத்தில் இருக்கிற அநேகருக்கு மீண்டும் 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 வரும். மீண்டும் வரும். மீண்டும் வரும். மீண்டும் சர்வ வல்லவர் உன்னை தலையை நிமிர பண்ணுவார். மீண்டும் நீ இழந்து போனதை திரும்ப 2 மடங்கு இயேசு உனக்கு தருவார். மீண்டும் உன் கைவிட்டு போனது உன் கையிலே மீண்டும் வரும். மீண்டும் வரும். மீண்டும் வரும். மீண்டும் வரும். கர்த்தரே உனக்கு தருவார். ஆண்டவரே உனக்கு தருவார். ஆண்டவரே மீண்டும் அந்த இடத்துல உன்னை உட்கார வைப்பார். நீ இழந்து போன பல மடங்கு ஆண்டவர் உனக்கு தருவார். உன் கைவிட்டு போனது ஆண்டவர் பல மடங்கு உனக்கு தருவார். யோபுவை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்த தெய்வம் மீண்டும் உன்னை நினைக்காமல் இருப்பாரோ? உன்னை உருவாக்கின காலங்கள் முடிந்ததற்கு பிறகு, உன்னை உருவாக்கி முடிச்சதற்கு பிறகு நீ இழந்து போனது ஒண்ணு. ஆனா ஆண்டவர் உன்னை இரட்டத்தனையாய் உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஓ மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதுமாகுமா?
சாதாரணமான மனிதனா என்னால் ஏதுமாகுமா? உன் பிள்ளையாய் நான் என்னை உருவாக்குறதுக்கு என்ன சரண்டர் பண்றாண்டூரே, ஒப்பு கொடுக்குறாண்டூரே. பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? ஆவியின் மீது எனில் அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமின் மீது தேவ சமூகத்துல எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று வாழத் தெரியலையே. அநேகரை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். நீங்க நிறைய பேர் ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறீங்க. இன்னும் உங்களை ஆண்டவர் வனைஞ்சு முடியல. ஆண்டவர் உங்களை வனைந்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் இங்க இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் வனைந்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் கைய மேல உயர்த்தி நீங்க எப்படி வனைஞ்சாலும் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க சத்தமா நீங்க அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருங்க. கர்த்தர் ஒரு பெரிய இடத்துல உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு கர்த்தர் வனைஞ்சிட்டே இருக்கிறார். கர்த்தர் வனைஞ்சிட்டே இருக்கிறாரு. சத்தத்தை உயர்த்தி, எஸ் லார்ட், நீர் என்ன எப்படி வனைஞ்சாலும் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க.